இன்னும் நல்ல விதமா பேசுனீங்கன்னா அது கேட்கறதுக்கும் நாங்க கேட்கலாம். அனைவருக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட எமது ஜோதிடர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாயகா வேலவா விக்னேஸ்வரா கணநாதா பரம்பொருளே, கைத்தல நிறைகனி அப்பமோடவள் ஓரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக வெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரல் பூய மதயானி மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிபனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்தூயரையோடு சுப்பிரமணிபடு அதனிடை அக்கூறமலுடன் முருகனை அக்கண மணமருள் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது எமது ஜோதிட சுடர்மணி நிகழ்வில் நேரடியாக பங்கு பெற்று வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இதை ஆஸ்ட்ரோ பக்தி சேனலில் கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நம்மிடையே திருப்பூரை சேர்ந்த, அதாவது எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூர் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அணைய நமஸ்காரம். மண்ணை தொண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். அடியன் திருப்பூர் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய ஜோதிட டிப்ஸ் கடன் தொல்லை தீர பரிகாரம். அதாவது விநாயகர் ஆலயத்தில் அவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து தேங்காய் உடைத்து வழிபட்டு தேங்காய் எண்ணெயையும் தன் குலத்தை காக்கும் குலதெய்வத்திற்கு பிடித்தமான விளக்கெண்ணையும் ஒன்றாக கலந்து அந்த தேங்காயில் ஊற்றி தீபம் ஏற்றினால் பிரச்சனைகள் விலகும், கடன் தொல்லை தீரும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இன்றைய நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட ஆசான் வகையில் இன்றைய ஜோதிட ஆசான் நம்மளுடைய கரூர் மாவட்ட தலைவி, இந்த கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய கரூர் மாவட்ட தலைவி ஆகிய மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை இந்த வகுப்பு எடுக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனர் கனகாம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிடத்தில் பலன் கூறுவதற்கு என்று பல முறைகள் உள்ளன. அந்த வகையில் இந்த அஷ்டவர்க்க பலன் அப்படிங்கிறதும் ஒரு எளிய முறை. ஒரு எளிய முறை என்பதை விட கணித முறை என்று சொல்லலாம். கணிதத்தை போட நமக்கு கணித்து அதை வைத்துக் கொண்டோம் அப்படின்னால், அதாவது ஒரு முறை கணிப்பதான். ஆனா ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு இந்த பரல்கள் போட்டு ஒரு நிர்ணயம் பண்ணுவதற்கு குறைந்தது
கொஞ்சம் கணக்குல தேர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு மணி நேரத்தில் போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சம் மெதுவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த வகையில் இந்த கணக்கை விட்டுட்டோம் அப்படின்னா எந்த நேரங்களிலுமே பார்த்தீங்கன்னா இந்த பரல்களை எடுத்து பலன் சொல்வது அப்படிங்கிறது மிக எளிது. அந்த வகை ஒரு சிறப்பான அம்சம். அதாவது என்னன்னா இது வந்து இந்த நடைமுறைக்கு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராசரர் முனிவர் அவர்களிடம் இருந்துதான் அவருடைய மாணவர் வந்து கேட்கிறாரு. அவர் வந்து ஐயா நீங்க ஜோதிடத்துல வந்து எவ்வளவோ வழிமுறைகளை சொன்னாலும் எங்களுக்கு அது புரியாத விதமாக இருக்குது, எடுத்தா ஒரு பாயிண்ட் டக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான முறையை வந்து சொல்லுங்க அப்படின்னு கூறின அடிப்படையில் தான் இந்த பராசரர் முனிவனால் வழங்கப்பட்ட ஒரு பலன் பார்க்கும் முறை அப்படிங்கிறது இந்த அஷ்டவர்க்க பரல்களை எடுத்து பலன் கூறும் விதம். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிறப்பான அம்சம் அப்படிங்கிறதே சொல்லலாம். அஷ்டவர்க்க பரல் அப்படின்னா அஷ்டம் அப்படின்னா 8, அதாவது வர்க்கம் அப்படின்னா பிரிவு, பரல்கள் என்றால் எண்ணிக்கை. அதாவது அஷ்டவர்க்க பரல் அப்படிங்கிறது 8 பிரிவை கொண்ட பரல்கள் உடையது. அதாவது எப்படின்னா நம்மளுடைய ஜோதிடத்தில் வந்து இப்பொழுது வந்து 9 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது 9 நவநாயகர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த நாயர்களை வைத்துதான் பலன் கூறும் விதம் அப்படிங்கிறது இப்பொழுது தொண்டு தொட்டு நம்ம பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பராசரர் அருளிய இந்த அர்த்தவர்க்க பாடல்கள் நேரத்தில் 7 கிரகங்கள் மட்டும்தான் வந்து வைத்து பலன் சொல்லியிருக்கிறார். அந்த 7 கிரகங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களை வைத்து நம்ம இந்த பரல்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அஷ்டவர்க்க பரல்கள் அப்படிங்கிறது இந்த பரல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கிரகங்களோட வலிமை அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இதுல வந்து பரல்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக இந்த பரல்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த பரல்கள் அப்படிங்கிறது பிக்சடா சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நோட் பண்ணதுனால நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 7 கிரகங்கள் தான், அவர்களுக்கு என்னென்ன பரல்கள் அப்படின்றது அந்த எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க. சூரியன் 48 பரல்கள், அதாவது 48 எண்கள். சந்திரன் 49, செவ்வாய் 39, புதன் 54, குரு 56, சுக்கிரன் 52, சனி 39. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அப்படின்லாம் என்ன பண்ணாங்க, இப்ப ராகு கேது அப்படிங்கிறது நம்ம நவாம்சத்திலேயே வந்துருச்சு. அது இல்லாம வந்து தசாபுத்திகள் எல்லாமே வந்துருச்சு. அதனால ராகு கேதுக்கும் நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர்களால் உருவப்பட்டது. அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிறதுக்கு 43 பரல்களும் கேதுவுக்கு 39 பரல்களும் இருக்கு. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கணிதத்துல அவங்க 2 பேருக்கும் வந்து கணக்கு கிடையாது. நான் பராசரர் அருளிய அந்த ஆரம்ப முறைப்படிதான் இப்ப உங்களுக்கு வந்து விளக்க போறேன். ஓகேங்களா? ஆனால் இந்த 2 கிரகங்களுக்கும் இப்ப வந்து பரல்கள் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விளக்கத்தை வந்து அதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்ப பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்மளுடைய 7 கிரகங்கள் அப்படின்றதுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பரல்கள் சொல்லிட்டோம். இந்த பரல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிகள் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிகள் அப்படிங்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா 28 பரல்கள் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிக்சட், எப்படி நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியில வந்து பிக்சடா இருக்குதோ அது போல இந்த ஒரு கிரகங்கள் ஒரு ராசி அப்படின்னா இதுக்கு வந்து பிக்சடான ஒரு இந்த பரல்கள் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 28 பரல்கள் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆக ஒரு ராசிக்கு 28 பரல்கள் அப்படிங்கிறதுனா இந்த 12 ராசிகள் அப்படிங்கும் போது நமக்கு வந்து 336 பரல்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப பரல்களாகவும் மற்றும் 336 பரல்கள் அசுப பரல்களாகவும் வந்து இங்க வந்து எடுத்து வந்து நமக்கு வந்து அதனுடைய வழிபாட்டு முறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சுப பரல்கள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன செய்திருக்கோம், இந்த 48 49ன்னு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த 330 பரல்கள் நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கு பிரிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு ராசிக்கு 28 பரல்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து இதுல வந்து எப்படி வந்து நம்ம இந்த கணக்கை வந்து கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த
இந்த கணித முறையில வந்து 2 வகை இருக்கு. 2 வகை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7 கிரகங்கள் இப்ப எப்படி வந்து ஒரு தசை நடக்குதுங்கும் போது, அந்த தசைநாதனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஒரு சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா, சுக்கிரனுக்குரியது 20 வருஷம்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த 20 வருஷத்துக்குரியதை அவர் தனியாக நின்று நடத்தாமல், எப்படி அந்த 20 வருஷத்தை தனக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கும் எப்படி பகிர்ந்து அளிக்கிறாரோ, அதே போல இப்ப இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 48 பரல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, அந்த சூரியன் என்ன செய்யறாருன்னா, தனக்கு ஒரு வகையான பரல்களை வைத்துக்கொண்டு மற்ற கிரகங்களுக்கும், அதாவது சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனிக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாது இதோட லக்னம், இந்த லக்னம்னு எப்படி ஒரு ஜாதகர் அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய ஒரு லக்னம் இருக்கும். ஸோ அந்த லக்னநாதனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பரல்களை வந்து கொடுத்து அந்த முழுவதுமாக வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த இப்ப சூரியன் அப்படின்னா அந்த 48 பரல்களை வந்து பிரித்து தான் நமக்கு வந்து பலன் கொடுக்குறாங்க. இந்த பலன்களை எப்படி வந்து நம்ம பிரித்து அட்டவணை போடுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அதை வந்து கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லுவேன். நீங்க நல்லா கவனமா நோட் பண்ணி நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரிச்சு இப்ப அந்த கட்டத்தை பிரிச்சு அதை எப்படி போட்டு நம்ம பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது முடியாத நேரம். சொல்றதை கொஞ்சம் நல்லா கவனமா கழிச்சுக்கினா நான் ஒரு இதுக்கு மட்டும் முழுமையா சொல்லிடுறேன். அடுத்தடுத்த கிரகங்களுக்கு நீங்களே வந்து போட்டு செய்யலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2000க்கு முன்னாடி வந்த ஜாதகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டுகள்லயே வந்து இந்த பரல்கள் போட்ட ஒரு டைட்டில் போட்ட மாதிரியே ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புகள்லாம் இருக்கும். நான் கூட ஜாதகம் எடுத்து வைக்கணும்னு மறந்துட்டேன். அந்த மாதிரி ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பரல்கள் அப்படின்னு போட்ட மாதிரியே இருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா சூரியன் போட்டா ஒன்று கோடு கூட போட்டுருக்கும், அப்புறம் சந்திரன் போட்டா கோடு கூட போட்டுருக்கும், பக்கத்துல ஒரு எண்ணிக்கைன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கையை தான் இப்ப எப்படி செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி அதுல இருந்து நம்ம பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம இப்ப ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப அதாவது என்னன்னா, இப்ப ஒரு ராசிக்கு வந்து 28 பரல்கள்னு சொல்லிட்டோம். அதே போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இத்தனை பரல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். டோட்டலா வரக்கூடிய பரல்கள் அப்படிங்கிறது 337 பரல்கள் வரணும்னு சொல்லிட்டோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. எப்படினாலும் ஒருத்தவங்களுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்தை வச்சு அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு நிலையிலிருந்து தான் இந்த பரல்கள் அப்படிங்கிறத நம்ம குறிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காண்டி நான் சொல்லிடுறேன். ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்கோங்க. என்ன சொன்னா அப்படி நீங்க மார்க் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சந்திரன், குரு அந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் நீங்களே வந்து போட்டு பலன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஜாதகம் கட்டம் போட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்ற கிரகங்களை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதன் பிரகாரமும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்புல நீங்க போடுறதுனாலும் அந்த பலனை வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ விருச்சிக லக்னம், விருச்சிகத்துல லக்னம் போட்டுக்கோங்க, லா போட்டுக்கோங்க. விருச்சிக லக்னம் லா போட்டீங்களா? அடுத்தது அந்த இடத்துல வந்து சுக்கிரன் போட்டுக்கோங்க, விருச்சிகத்திலே சுக்கிரன். அடுத்தது மகரத்துல சனி கேது, மகரத்துல சனி கேது. கும்பத்துல குரு, மீனத்துல சந்திரன் செவ்வாய், கடகத்துல ராகு, கன்னியில சூரியன் புதன் மாந்தி. ஆனா இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம், 7 கிரகங்களுக்கு மட்டும் தான் போட போறோம். ராகு கேது மாந்தியை பத்தி இந்த இடத்துல நம்ம எடுக்க போறது கிடையாது. சுக்கிரன் லக்னத்திலேயே சார், சுக்கிரன் லக்னத்திலேயே புதன் சூரியன் புதன் மாந்தி கன்னியில. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். சாரி, துலாம் லக்னம், நாட்டு விருச்சிகம், துலாம் லக்னம், துலாம் லக்னம், துலாம் லக்னத்துல சுக்கிரன், மகரத்துல சனி கேது, கும்பத்துல குரு, மிதுனத்துல சந்திரன் செவ்வாய், கடகத்துல ராகு, கன்னியில் சூரியன் புதன் மாந்தி. ஓகேங்களா? இப்ப இந்த பரல்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது வந்து சூரியனுக்குரிய பரல்கள் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் சொல்றேன்.
அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து 8 அதாவது 7 கிரகங்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்தோட சேர்த்து நம்ம என்ன செய்யறோம், 8 இதா பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க, இங்க தெரியுதுங்களா இந்த இடம், இந்த இது கோடு போட்டிருக்கேன் பாருங்க. இது மாரி கோடு போட்டுட்டு சைட்ல வந்து இந்த 7 கிரகங்கள் கீழே லக்னம்னு எழுதிக்கோங்க. மேல ஒன்னொன்னா சொல்றேன். அது போல இங்க 1 2 3 4 5 6 12 பாவங்கள் எழுதிக்கோங்க. மேல வந்து 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 12 ராசியை குறிக்கிற மாதிரி 12 நம்பர் போட்டுக்கோங்க. இந்த ஓரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூரியனை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப சூரியன் மற்ற கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறான்னு சொல்றோம். அதனால சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, கீழே வந்து லக்னம் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம லக்னம்ங்கிறது எதை சொல்லியிருக்கோம், லக்னம் அப்படிங்கிறது நம்ம துலாம சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப துலாம் அப்படிங்கிறது இங்க வந்து இருக்கக்கூடியது 7வது ராசி. சரிங்களா? 7க்கு மேல அந்த நம்பருக்கு மேல லக்னம் அப்படின்னு எழுதிக்கோங்க. 7க்கு மேல லக்னம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிச்சு செய்யுங்க. அப்பதான் வந்து நீங்க வந்து அந்த பரல்களை வந்து கவனமா கணிக்க முடியும். 7க்கு மேல லக்னம் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அடுத்த கிரகம் என்ன சொன்னோம், சுக்கிரன் சொன்னோம். சுக்கிரனும் அங்கேயே இருக்கனால அந்த லக்னத்துக்கு மேலேயே வந்து சுக்கிரன் அப்படிங்கிறதும் போட்டுக்கோங்க. 7ங்கிற எண்ணுக்கு மேல லக்னம், அதுக்கு மேலேயே சுக்கிரன் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மகரத்துல தான் வந்து அடுத்த கிரகம் வந்து இருக்கு. ஸோ மகரம் அப்படிங்கிறது எத்தனாவது கிரகம், எத்தனாவது ராசி, நமக்கு 10வது ராசி. ஸோ அந்த 10வது ராசிக்கு மேல என்னென்ன கிரகம் சொல்லியிருந்தோம், சனி கேது. அது மேல போட்டுக்கோங்க. அப்படியே 10க்கு மேல சனி, கேது. இது சனிக்கு நேரா பண்ணுமா, சூரியனுக்கு நேர் லைன்லயே பண்ணுமா? அந்த 10 சார் நான் சொல்றதை கவனிங்க. இந்த எண்கள் இருக்கு பாத்தீங்களா, எண்கள் எங்க இருக்கோ அந்த எண்களுக்கு மேல போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். எண்களுக்கு மேல போட்டுக்கோங்க. லக்னம் துலாம் இன்னொரு நோட்டு காட்டுங்க, தெரியல. இது கொஞ்சம் தலைகீழா தெரியுதுன்றனாலதான் இந்த பாருமா, இப்ப போட்டுக்க பாத்தீங்களா 7ன்னு போட்டுக்கோங்க. அது மேல லக்னம், மேல சுக்கிரன் போட்டுக்கோங்க. அப்புறம் 10ஆம் எண் வருதுல்ல, இந்த 10 எண்ணுக்கு மேல வந்து சனி, கேதுன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 11 அப்படின்னு வர்றதுக்கு மேல குரு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதா? இப்ப காலபுருஷ தத்துவப்படி போட சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா, காலபுருஷ தத்துவம் அப்படிதான் நம்ம வந்து போடணும். பட் நமக்கு எங்க லக்னம் இருக்கு, கிரகங்கள் எங்க இருக்குன்னு அந்த ராசி பிரகாரம் போட்டுக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆனா இப்ப லக்னம் நம்ம எடுக்க போறது 7ன்னு எடுக்கிறதுனால எண்ணிக்கை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். எழுதிட்டீங்களா? இந்த கிரகங்கள் எங்க எந்த வீட்டுல இருக்குன்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்ப 3ல வந்து அடுத்தது 3ஆம் ராசி மிதுனத்துல இருந்தது. மிதுனத்துல என்ன இருந்தது, சந்திரன், செவ்வாய். இந்த இடத்துல போட்டுக்கோங்க. மிதுனத்துக்கு மேல சந்திரன், செவ்வாய் போட்டுக்கோங்க. மீனத்துல மீனம் தானமா சொன்னீங்க? மிதுனம்மா, மீனம் கிடையாது, மிதுனம். முதல்ல மீனம் சொன்னேன். இல்ல இல்லம்மா, மிதுனம். துலாம் லக்னம், லக்னத்துல சுக்கிரன், மகரத்துல சனி, கேது, கும்பத்துல குரு, மிதுனத்துல சந்திரன், செவ்வாய், கடகத்துல ராகு, கன்னியில சூரியன், புதன், மாந்தி. ஓகேங்களா? அது போல கன்னி அப்படின்னு வரும்போது 6வது ராசி. 6வது ராசிக்கு மேல இந்த 3 கிரகத்தையும் எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? இப்ப நோட் பண்ணிட்டீங்களா? இது எப்படின்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும்ட்டு உங்களுக்கு வந்து ஒரே லைன்ல இப்படி போட்டு சொல்லிடுறேன். பொதுவா வந்து அப்ப எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 7 கிரகம்னா 7 ராசி கட்டம் போடணும். 7 ராசி கட்டம் போட்டு நடுவுல வந்து அந்த கிரகங்களை போட்டு அது குறிச்சோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி முறையை வந்து சொல்லியிருக்கேன். இதுல வந்து நீங்க போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சூரியன் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து
சூரியனுக்கு வந்து எத்தனை பரல்கள் கொடுத்துருக்கோம்? 48 பரல்கள். ஓகேங்களா? சூரியனுக்கு 48 பரல்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பரல்களை வந்து பக்கத்துல சூரியனுக்கு பக்கத்துல கீழே கிரகங்களா எழுதியிருக்கீங்களா, அந்த கிரகங்களுக்கு பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. சூரியனுக்கு வந்து எத்தனை கிரகம் பிரிச்சிருக்காங்கன்னா 8 பரல்கள். இந்த 48 பரல்ல சூரியனுக்கு 8 பரல். சூரியனுக்கு கீழே 8ன்னு போட்டுக்கோங்க. சந்திரனுக்கு பக்கத்துல 4 பரல். 4ன்னு நம்பர் போட்டுக்கோங்க. கீழே சூரியனுக்கு மேல 8ன்னு போட்டுக்கோங்க. சந்திரனுக்கு பக்கத்துல 4ன்னு போட்டுக்கோங்க. செவ்வாய்க்கு பக்கத்துல 8ன்னு போட்டுக்கோங்க. புதன் பக்கத்துல 7ன்னு போட்டுக்கோங்க. குருக்கு பக்கத்துல 4. குரு பக்கத்துல 4. சுக்கிரன் பக்கத்துல 3. சனி பக்கத்துல 8. லக்னம் பக்கத்துல 8. ஓகே, இப்ப இந்த போட்ட எண்களை எல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 48ங்கிற எண் வரணும். சரிங்களா? இன்னொரு தடவை சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பரல்கள் இதுல குறிக்கிறது எப்படின்றது பாத்துக்கலாம். சூரியன் 8, சந்திரன் 4, செவ்வாய் 8, புதன் 7, குரு 4, சுக்கிரன் 3, சனி 8, லக்னம் 8. இப்ப இத இந்த பாக்ஸ்குள்ள எப்படி குறிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் சூரியன் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? சூரியன் எங்க இருக்கு? நமக்கு கண்ணியில இருக்கு இல்லையா? ஓகேங்களா? சூரியன் கண்ணியில இருக்கு. அப்ப அந்த கண்ணியில இருக்கிற இடத்த தான் வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் 1ன்னு வச்சுக்கணும். அப்ப அந்த சூரியன் இருக்கிற இடத்துல வந்து அதுக்கு வந்து எந்தெந்த இடத்துல அந்த 12 ராசிகளை அந்த 8 பரல்களை எங்கெங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 1 சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சூரியனுக்கு அடுத்த ராசி சூரியன் இப்ப கண்ணில இருந்துச்சுன்னா கண்ணில 1ன்னு போட்டா 2வது இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எது வரும்? துலாம் வரும். துலாம்ல ஒரு கோடு போட்டுங்க. ஒவ்வொரு கோடு போட்டா போதும். துலாம்ல ஒரு கோடு. அப்ப சூரியன்ல இருந்து 4ஆம் வீடு, 4ஆம் வீடுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு தனுசு வரும். தனுசுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. சூரியன்ல இருந்து 4வது வீடு தனுசு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்ப சூரியன்ல இருந்து 7வது வீடு, 7வது வீடு அப்படின்னு சொன்னா மீனம். மீனத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1 நம்பர் போட்டுக்கோங்க. மீனத்துல 1. அதுக்கப்புறம் சூரியனுக்கு 8ஆம் வீடு மேஷத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து 9, 10, 11 அடுத்த மாரி அது போல மேஷத்துல ஒரு கோடு போட்டீங்கன்னா ரிஷபத்துல ஒரு கோடு, மிதுனத்துல ஒரு கோடு, கடகத்துல ஒரு கோடு. சரிங்களா? இப்ப அந்த 1 1 போட்டீங்கல்ல, 1 1 போட்டிருக்கீங்களா? இப்ப அந்த 1 1 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கோடு வந்திருக்குன்னு எண்ணுங்க. 8 கோடு வந்துருச்சா? சூரியன்ல இருந்து நீங்க மேடம் 12 நம்பருக்கு கீழே எப்படி போடணும்னு ஒவ்வொரு நம்பர் சொல்லி சொல்லுங்க மேம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒண்ணு இல்ல அதாவது சூரியன் வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து, அதாவது நீங்க இதே வேணா அந்த சூரியனுக்கு கீழே எழுதிக்கோங்க. சூரியன் கீழே 8ன்னு சொன்னோம்ல, அந்த 8 என்னென்ன இடம்ன்றதையும் எழுதிக்கோங்க. 1 பஞ்சாங்கம் வச்சிருந்தீங்கன்னா பஞ்சாங்கத்திலையும் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்க பாத்துக்கலாம். இல்லைனாலும் இப்ப இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறதுக்கு நம்பர் எழுதிக்கோங்க. 1, 2, 4, 7, 8, 9, 10, 11. அதாவது சூரியன் நின்ற வீட்டிலிருந்து, அதாவது இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, சூரியன் நின்ற வீட்டிலிருந்து 1ஆம் வீடு அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய இடம், 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 11 இடங்கள். இந்த மாரி இடங்கள்ல 8 இடங்களுக்கு வந்து சூரியன் தன்னுடைய ஆளுமையை அங்க செலுத்துகிறார் அப்படின்றது நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை எப்படி குறிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ராசியில் நிக்கிறாரோ அதுல இருந்து, ஆமா, சூரியன் எந்த ராசியில் நிக்கிறாரோ அந்த ராசில இருந்து இந்த சொன்ன எண்களுக்கு ஏற்ப அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த 1 1ன்னு போட்டுக்கணும்.
மேடம் இதுல 48 பரல்கள்னு சொன்னீங்கல்ல, இதுல கூட்டின தொகை 50 வருது. எதுலம்மா கூட்டினா? 48 பரல்கள் சூரியனுக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது வருது. நல்லா பாருங்கம்மா, நல்லா பாருங்க, அவசரப்படாம பொறுமையா பாருங்க. இந்த பாருங்க, இது மாரி வந்து மார்க் பண்ணிக்கணும். போட்டுக்கிறது தெரியுதா? சூரியன் இருந்த இடத்துல இருந்து நான் சொன்னது, ஆமா, ஒவ்வொரு கோடா போட்டுக்கணும். அந்த கோடு போட்டீங்கன்னா அந்த கோடை, ஆமா, அந்த எந்த எந்த இடம் சொல்லியிருக்கணும், சூரியன் இருந்த இடத்துல இருந்து அந்த எண்ணை குறிக்கணும். 1 2 1 1 2 4 7 8 9 10 11 8 9 10 11. இந்த இடத்துல வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கோடுகளை எண்ணுனீங்கன்னா உங்களுக்கு 8ன்ற எண் வந்துடும். ஓகேங்களா? இப்ப அது போல 1 2 சந்திரன், 3 4 5 6 7 8. ஓகே. ஓகேவா? இப்ப சந்திரனுக்கு வந்து 4 பரலை வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப சந்திரனுக்கு 4 பரல் கொடுத்திருக்காங்க. அந்த சந்திரனுக்கு கீழே 4ன்னு ஏற்கனவே எழுதிருக்கீங்களா? அது பக்கத்துல எந்தெந்த இடம்னு எழுதிக்கோங்க. 3 6, சந்திரனுக்கு கீழே எழுதிக்கோங்க 3 6 10 6 8 8 இல்லம்மா, 3 6 10 11. 3 6 10 11 இந்த 4 இடங்களை இப்ப மார்க் பண்ண போறோம். அது எங்க இருந்து மார்க் பண்ண போறோம்னா சந்திரன் நின்ற இடத்திலிருந்து. சந்திரன் எங்க இருக்கிறாரு? இந்த இடம். சந்திரன் வந்து நமக்கு வந்து மிதுனத்துல இருக்கிறாரு. சரிங்களா? சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கிறாரு. சோ அந்த மிதுனம் அப்படிங்கறதா 1. ஆனா நமக்கு 1ங்கிற எண் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 3ங்கிறது 5ஆம் வீட்டுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா 3வது வீடு சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 3ஆம் வீடு அப்படிங்கறதுனால 5ஆம் வீட்டுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த 12 கோடு போட்டுருக்கோம். ஆமா, அந்த 12 கோடு போட்டுக்கல 5ஆம் வீட்டுல போட்டுக்கோங்க. வரிசையா மேல 1 2 3 தானே எழுதிருக்கீங்க, அது 5க்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிதுனத்துலதான் என்ன இருக்கு, சந்திரன் செவ்வாய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கோம். ஸோ சந்திரனை 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது குறிக்கிறதுனால 5க்கு கீழே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் 12ஆம் வீட்டுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து 10ஆம் இது. அடுத்தது 1க்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 3 6 10 11 மார்க் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? 3 6 6 10 11 மார்க் பண்ணியாச்சு. புரிஞ்சுதுங்களா? எப்படி மார்க் பண்றது புரியுதுங்களா? ஏன்னா இந்த இது மார்க் பண்றது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகே? இப்ப அடுத்தது செவ்வாய். சொல்லுங்க. சந்திரன் சொல்லுங்க. 3 6 10 11 11. பட் ராசி கட்டம் எது எதுன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி 1ன்னு போட்டுக்கீங்களா, 1க்கு நேரா ஒரு கோடு, 5க்கு நேரா ஒரு கோடு, 8க்கு நேரா ஒரு கோடு, 12க்கு நேரா ஒரு கோடு வந்துடுச்சா? ஓகே. இப்ப அடுத்தது செவ்வாய். ஆமா ஆமா, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். அது செவ்வாய்க்கு நேரா 8 பரல்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது 8 பரல்கள்னா எந்தெந்த வீட்டுக்கு அவர் செவ்வாய் கொடுக்குறாருன்னா கீழே எழுதிக்கோங்க. 1 2 4 7 8 9 10 11. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மொத்தம் 8 பரல்கள். 1 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடத்துக்கெல்லாம் வந்து செவ்வாய் வந்து பரல கொடுத்திருக்காரு. அப்ப செவ்வாய் நின்ற வீடு எதுனா 3ஆம் வீட்டுல செவ்வாய் நிக்கிறாரு. செவ்வாய்க்கு நேரா 3க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா 1ங்கிற எண் வந்திருக்குல்ல, அதனால செவ்வாய்க்கு நேரா 1ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 4க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா 2ஆம் வீடுன்றனால 4க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 6க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. 4ஆம் வீடு சந்திரன் செவ்வாய் நின்ற வீட்டிலிருந்து 4ஆம் வீடு அப்படின்னா 6க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 7 8 9 10 11 வரிசையா வருது. அப்ப 7ஆம் வீடுனா 4 முடிஞ்சிருச்சு, 5 6 7. 7 அப்படிங்கும் போது 9ஆம் வீட்டுல இருந்து 9 10 11ஆம் வீடு, 12ஆம் வீடு, 4 வீட்டுக்கும் கோடு போட்டுக்கோங்க.
7 8 9 அப்புறம் 1ஆம் வீடும். புரிஞ்சுதுங்களா? 1ஆம் வீடுன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு 3க்கு கீழே வரும். 2ஆம் வீடுங்கிறது 4க்கு கீழே வரும். அடுத்தது 4ஆம் வீடுங்கிறது 6ஆம் வீட்டுக்கு கீழே வரும். அடுத்தது 7 அப்படிங்கிறது 9ஆம் வீட்டுக்கு கீழே, 8 10, 9ஆம் வீடுங்கிறது 11, 10ஆம் வீடுங்கிறது 12, 16ஆம் வீடுங்கிறது 1. போட்டிங்களா? ஆக 1 3 4 6 9 10 11 12க்கு கீழே ஒவ்வொன்றும் போடணும். இப்ப இந்த பரல் எல்லாம் கூட்டி பாருங்க, உங்களுக்கு எத்தனை வருது? 8 பரல்கள் வரும். வந்துருச்சா? புரிஞ்சுதா? போட்டிங்களா? அடுத்தது புதன். இப்ப புதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பரல்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 7 பரல்கள் எந்தெந்த வீட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, புதன் நின்ற வீட்டிலிருந்து நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 3 5 6 9 10 11 12. 3 5 6 9 10 11 12. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இதை மார்க் பண்ணணும் அப்படின்னா, புதன் நின்ற வீடு. புதன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா நம்ம எங்க குறிச்சிருக்கோம்? கன்னியில இருக்கிறாருன்னு குறிச்சிருக்கோம் இல்லையா? புதன் கன்னியில இருக்காருன்னா அப்ப அது எத்தனாம் வீடு? அது நமக்கு 6ஆம் வீடு. மேல இருக்க நம்பர்ல 6ஆம் வீட்டுல கன்னியில இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது அந்த புதன் பகவானுக்குரிய எண்களை இப்ப நம்ம குறிக்க போறோம். இப்ப புதனுக்கு என்ன முதல்ல எந்த வீடு கொடுத்துருக்காங்கன்னா 3ஆம் வீடு. அப்ப 8க்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. 3ஆம் வீடுனா புதன் நின்ற வீடு 6 6 7 8ன்னு வரும்போது அது 3ஆம் வீடா வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் 10க்கு கீழே ஒண்ணு போட்டீங்கன்னா 5ஆம் வீடா வந்துடும். 11க்கு கீழே ஒரு கோடு போட்டீங்கன்னா 6ஆம் வீடா வந்துடும். ஓகேவா? அடுத்தது 9ஆம் வீடு அப்படிங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்ததா வந்துடும். இப்ப வந்து 3 5 6 9 குறிச்சிட்டோம். அடுத்தது 10 11 12 வரிசையா போட்டுருங்க. 3 4 5. அதாவது எந்தெந்த வீடு வரும் அப்படின்னா, புதன் நின்ற வீடு வந்து 6ஆம் வீடு. அதுல இருந்து 3 அப்படிங்கும் போது ஹலோ அதாவது 8க்கு கீழே 8 நான் சொல்ற நம்பருக்கு கீழே கோடு போட்டிருக்கீங்களா பாத்துக்கோங்க. 8 10 11 2 3 4 5. சோ எத்தனை பரல்கள் வருது? மொத்தம் 7 பரல்கள் வந்துடும். புரிந்ததா? ஓகே. அடுத்தது குரு. இப்ப குரு அப்படின்னு சொன்னோம்னா குருக்கு வழங்கப்பட்ட பரல்கள் வந்து 4 பரல்கள். குருக்கு வழங்கப்பட்ட பரல் 4 பரல். சோ அப்ப அந்த 4 பரல் அப்படிங்கறத நீங்க வந்து எந்தெந்த இடத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்பர் தயவு செய்து மியூட் போடுங்க. மியூட் போடுங்க. குருவுக்கு வழங்கப்பட்ட இடம் ஐயா மாடிக்கு போங்க. இங்க மியூட் போட்டுட்டு போங்க. மாடிக்கு எங்க வேணாலும் போங்க. மியூட் போட்டுட்டு போங்க. குருவுக்கு வழங்கப்பட்ட இடம் 5 6 9 11. குருவுக்கு வழங்கப்பட்ட இடம் 5 6 9 11. ஓகேங்களா? இப்ப குரு நின்ற வீடு எதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா லக்னத்திலிருந்து 5ஆம் வீடு. அதாவது இங்க நம்ம ராசிக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 10ஆம் வீட்டுல இருந்தாங்க. சாரி, அதாவது குரு அப்படிங்கிறது 11 கும்பத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? குரு எங்க இருக்காங்க? கும்பத்துல இருக்கிறாங்க. அதுதான் கும்பம்ங்கிறத நம்ம 1ன்னு கணக்கு எடுத்துக்கிறோம். அப்ப அதுல இருந்து எத்தனாம் வீடு வரணும்? 5ஆம் வீட்டுக்கு வரணும். அப்போ 1ஆம் நம்பர்ல இருந்து 5ஆம் நம்பர்ல போடணுமா? 1ஆம் நம்பர்ல இருந்து இல்லமா, குரு நின்ற வீட்டிலிருந்து எந்த கிரகம் பாக்குறோமோ. குரு வந்து கும்பத்துல. ஆமா, குரு நின்ற வீடு அது லக்னம் கிடையாது. அவருடைய வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு. அதுல இருந்து எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. 5ங்கும் போது உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் 3க்கு நேரா கீழே போட்டுக்கோங்க. ஆமா, நம்பர்ல 3 போட்டுக்கோங்க.
அடுத்தது வந்து 6ங்கிறதுக்கு நம்பருக்கு 4க்கு கீழே கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 7க்கு கீழே கோடு போட்டீங்கன்னா அது 9ஆம் இடமா வந்துடும். அடுத்தது 9க்கு கீழே கோடு போட்டீங்கன்னா 11ஆம் இடமா வந்துடும். ஓகேங்களா? 4 பொருள்கள். ஆமா, புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? 3 கீழே 1, 6 கீழே 1, 7 கீழே 1, 9 கீழே 1. கவனிங்க, 3க்கு கீழே 1, 4 4க்கு கீழே 1, 7க்கு கீழே 1, 9க்கு கீழே 1. இப்ப 4 பரல்கள் வந்துருச்சு. ஆமா, குருவுக்கு வழங்கப்பட்ட 4 பரல்கள் வந்துருச்சு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் எடுத்துட்டோம்னா சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனுக்கு 3 பரல்கள். 3 பரல்கள் எந்தெந்த வீட்டுக்கு வழங்குறாங்க அப்படின்னா 6, 7, 12. சுக்கிரனுக்கு வழங்கப்படுற வீடு 6, 7, 12. 6, 7, 12 3 வீடு கொடுத்துருக்காங்க. அப்ப சுக்கிரன் எங்க நிக்கிறான்னு சொல்லியிருந்தா துலாம்ல லக்னத்திலே இருக்கிறான்னு சொன்னோம். அப்ப 7ல இருக்கிறாரு. 7ல இருந்து என்னன்னீங்கன்னா 6ஆம் வீடு எதுவாக வரும் அப்படின்னு சொன்னா 12ஆம் வீடு. 12க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. 12க்கு கீழே ஒரு கோடுங்கிறது 6ஆம் வீடு. அடுத்தது 7ஆம் வீடுங்கிறது 1க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 12ஆம் வீடு அப்படிங்கிறது 6க்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆக சுக்கிரனுக்கு வழங்கப்பட்ட வீடு 6, 7, 12 3 வீடுகள் முடிந்தது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி. சனிக்கு வழங்கப்பட்ட பரல்கள் 8 பரல்கள். இந்த 8 பரல்கள் எந்தெந்த வீட்டுக்கு சனி நின்ற வீட்டிலிருந்து எதற்கு வழங்கப்பட்டிருக்குன்னா நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 4, 7, 8, 9, 10, 11. சனி நின்ற வீட்டிலிருந்து 1, 2, 4, 7, 8, 9, 10, 11. இப்ப இந்த சனி எங்க இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10ஆம் வீட்டில், அதாவது மகரத்துல இருக்கிறாருன்னு சொன்னோம். மகரம் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? முதல் வீடா எடுத்துக்கிறோம். சனி நீக்கக்கூடிய இடம். இப்ப 1ங்கிற எண்ணிக்கை இருக்கிறதுனால நேரா 10க்கு நேரம் 1ன்னு போட்டுக்கோங்க. 10க்கு நேரம் ஒரு எண். இப்ப 2ஆம் வீடும் உண்டு. 11க்கு நேரா ஒரு எண். அப்புறம் 4 அப்படிங்கும்போது 1க்கு நேரா ஒரு 1. இப்ப 4 போட்டாச்சு. அடுத்தது 5, 6, 7ன்னு வரணும். அப்ப 5, 6, 7ங்கும் போது 4ஆம் வீட்டுக்கு நேரா 1. ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 8, 9, 10, 11. தொடர்ந்து ஒரு 4 வீடு அப்படியே போட்டுருங்க. 7, 8, 9, 10, 11. அதாவது 4ஆம் வீடு 5ஆம் வீட்டுக்கு 6க்கு கீழே 7 கீழே 8 கீழே வரிசையா இது மாதிரி போட்டுறோம். போட்டோமா? போட்டாச்சா? புரிஞ்சுதா? அடுத்தது லக்னம். லக்னத்துக்கு சூரிய பகவான் எத்தனை பரல்கள் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னா 8 பரல்கள். லக்னத்துக்கும் 8 பரல்கள் கொடுத்திருக்காங்க. சாரி, 6 பரல்கள். லக்னத்துக்கு 6 பரல்கள். லக்னத்துக்கு 6 பரல்கள். ஸோ இதுதான் யாரும் மாறி சொல்லிட்டோன்னா என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. லக்னத்துக்கு 6 பரல்கள். அது லக்னம் நின்ற இடத்துல இருந்து என்னென்ன நம்பர் அப்படின்னா 3. லக்னம் அப்படிங்கிறது 7ஆம் ராசியை சொல்லியிருக்கோம், 7ஆம் வீடு. அதுல இருந்து 3, 4, 6, 10, 11, 12. 3, 4, 6, 10, 11, 12. சரிங்களா? ஆக இப்ப இதுல எத்தனை பரல்கள் வந்திருக்குன்னா மொத்தம் 6 பரல்கள் வந்துருச்சா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த மேச ராசியில எத்தனை பரல்கள் இருக்கு, ரிஷப ராசியில எத்தனை பரல் இருக்கு, அதாவது 1ஆம் வீட்டுல எத்தனை இருக்கு, 2ஆம் வீட்டுல எத்தனை இருக்கு, 3ஆம் வீட்டுல இருக்குன்னு அந்த ஒண்ணா போட்டிருக்கோம் பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் கூட்டி கீழே போடுங்க. ஒவ்வொரு வீட்டையும் கூட்டி கீழே போடுங்க. ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை பரல்கள் இருக்கு அப்படின்னு கூட்டி போடுங்க.
லக்னத்தையும் சேர்த்து கூட்டணுமா மேடம்? எல்லாமே, அதாவது மேல இருந்து கீழே அப்படியே கூட்டிட்டு வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் 1ஆம் வீடுன்னு போட்டிருக்கீங்களே, அதுக்கு கீழே சூரியன் சந்திரன் கொடுத்துருக்கீங்க. இப்படி கீழே மேல இருந்து அப்படி கீழே எண்ணி கூட்டணும். மேல இருந்து கீழே எண்ணி கூட்டணும். ஏன்னா சூரியனுக்குரிய பரல்கள் எத்தனைன்றது நம்ம சைட்லயே போட்டு அதை தான் நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். நீங்க கூட்டுறது 1ஆம் வீட்டுல மேல இருந்து கீழே வரைக்கும் எத்தனை பரல்கள் வந்திருக்குன்னு கூட்டி போடணும். மேலிருந்து கீழாக கூட்டுங்கள். கூட்டியாச்சா? கூட்டின ஏன்னு சொல்றேன், உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கான்னு பாருங்க. 1ஆம் வீட்டுக்கு மேலிருந்து கீழாக கூட்டிய பரல்கள் 5. அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு நேராக 2 பரல்கள். 3ஆம் வீட்டுக்கு நேராக 4 பரல்கள். 4ஆம் வீட்டுக்கு நேராக 6 பரல்கள். 5ஆம் வீட்டுக்கு நேராக 4 பரல்கள். 6ஆம் வீட்டுக்கு நேராக 5 பரல்கள். 7ஆம் வீட்டுக்கு நேராக 3 பரல்கள். 8ஆம் வீட்டுக்கு நேராக 3 பரல்கள். 9ஆம் வீட்டுக்கு நேராக 4 பரல்கள். 10ஆம் வீட்டுக்கு நேராக 4 பரல்கள். 11ஆம் வீட்டுக்கு நேராக 3 பரல்கள். 12ஆம் வீட்டுக்கு நேராக 5 பரல்கள். ஆக இந்த டோட்டல் பரல்கள் இப்ப கீழே போட்டிருக்க எண்ணிக்கை எல்லாம் கூட்டினா சூரியனுக்குரிய 48 பரல்கள் வரணும். அப்படி வந்தாதான் நம்மளுடைய கணிதம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய கணிதம் கரெக்டா அப்படின்னு பாக்குறது இதெல்லாம் நீங்க டோட்டல் பண்ணி பாத்துருங்க, உங்களுக்கு 48 வந்துருச்சான்னு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது பலன் கூறுவது எப்படி. இப்ப இந்த ஒரு இதை வச்சு சூரியனுடைய நம்ம பலனை எப்படி கூறுறோம் அப்படின்னா, இப்ப அப்படியே ராசி கட்டத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசி கட்டத்தை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, 1ங்கிறது நீங்க மேஷ ராசின்றதை எடுத்துக்கணும், 2 அப்படிங்கிறது ரிஷபம், 3 அப்படிங்கிறது ஆஸ் யூசுவலா அப்படியே இந்த ராசி பிரகாரம் அதை நல்லா மைண்ட் செட் பண்ணிட்டு அந்தந்த வீட்டுகள்ல இந்த கீழ் உள்ள பரல்களை நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதே போல இந்த வீடுகளையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வீட்டுக்குரிய மாதம், அதாவது சித்திரை, இந்த மாதங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அப்படிங்கிற அந்த மாச கணக்கையும் ஒரு காலம் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகேவா? 2 இது இப்ப சொல்லியிருக்கேன். இப்போ 1லேருந்து 12 ராசி என்னன்றதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் முறையே தமிழ் மாதங்களை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 1லேருந்து 4 வரை, அதாவது மேஷ ராசியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய 4 ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கடக ராசி வரைக்கும் வரும். அந்த கடக ராசி வரைக்கும் பாத்தீங்கன்னா காலை அப்படின்னு போட்டுக்கோங்க, மார்னிங் டைம், காலை. ஓகேங்களா? காலை நேரம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மதிய நேரம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறதுனால அந்த கால்குலேஷன் 8 பிரிச்சுக்கோங்க. 3 24ன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம். இந்த காலை அப்படின்னு சொல்றோம்ல, சூரிய உதயத்திலிருந்து ஒரு 8 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கணும். அதே போல அடுத்தது மதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த 8 மணி நேரம் கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்தது தனுசுல இருந்து உங்களுக்கு மீனம் வரைக்கும் 4 ராசிகளுக்கு இரவு நேரம் இல்லைன்னா மாலை நேரம் போட்டுட்டு அடுத்த 8 மணி நேரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 3 நேரத்தை வச்சு நம்ம என்ன மாரி பலன் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த பரல்கள் அனைத்துமே உங்களுக்கு எதுக்கு உரியது அப்படின்னா சூரியனுக்கு உரியது. ஓகேங்களா? சோ சூரியனுக்கு உரியது அப்படிங்கும் போது பொதுவாக இந்த பரல்கள் பார்த்தோம் அப்படின்னா 4 பரல்கள் இருந்துச்சுன்னா நல்ல அம்சமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு சூரியன் மூலமாக அந்த எந்த பாவகமாக இருக்கோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை சூரிய பகவான் அவர் என்ன செய்வார், கோச்சாரத்தில் வரும்போதும் கொடுப்பார், அவருடைய தசை நடக்கும் போதோ இல்ல புத்தி நடக்கும் போதோ அதற்கான பலன்களை கட்டாயம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம ஒரு பலனா எடுத்துக்கணும். எப்படின்னா 4 பரல்களுக்கு மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்சஸான நிலை அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கட்டத்துல நம்ம நம்பரே போடாம போறோம்ல, அது போல ஒவ்வொரு கட்டத்துக்கு 0ன்னு வரும், 1ன்னு வரும், 2ன்னு வரும். ஸோ அந்த மாரி 0ல 1, 2 வரைக்கும் போட்டீங்க அப்படின்னா நமக்கு கெடுபலன் தான் நடக்கும், ஒரு நல்ல பலன் நடக்காது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம்.
இந்த 3 அப்படிங்கிறது ஏதோ ஒரு மத்தியமமான பலன் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். 4, 4க்கு மேல அப்படின்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப இந்த சூரியனை வைத்து இந்த ராசிகள் இந்த பலன்கள் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த பாத்தீங்க அப்படின்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடுகளை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது 6 பரல்கள் கொண்ட வீடாக வந்து 4ஆம் வீடு இருக்கு. 6 பரல்கள் கொண்ட இது 4ஆம் வீடாக இருக்கிறது அப்படிங்கறதுனால இவருக்கு வந்து அந்த 4ஆம் வீடு சார்ந்த நிகழ்வுகள் அனைத்துமே வந்து ஒரு சக்சஸான ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்ப 4ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்னவோ, அதாவது ஒரு தாயாகட்டும், அதாவது இந்த ஜாதகருக்கு தாய் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், ஒரு அன்பு, பாசம் அனைத்து கிடைக்கும். தாய் மூலம் சொத்து கிடைக்கும். அது போல வீடு, வண்டி, வாகனம், யோகம், அந்த பேர் எல்லாமே வந்து இந்த 4ஆம் பாவகத்தினுடைய காரகத்தன்மை அப்படிங்கறது அனைத்துமே இவர்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அதே போல இந்த கோச்சார பிரகாரமும் இந்த சூரியன் அப்படிங்கிறது இந்த 4ஆம் வீட்டுக்கு வரும்போதும் நடக்கும். இப்ப ஆக்சுவலா சூரியன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து மீனத்துல இருக்கிறார். பங்குனி மாசம் அப்படிங்கிறது மீனத்துல இருக்கிறார். சோ அவரை சுற்றி அப்படி இந்த 4ஆம் வீடு அப்படிங்கும் போது ஆடி மாசம் அங்க வரும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான சூரியனால் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன் கிட்டும். அவர் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? பொதுவாகவே இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாரி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறதும் லக்னத்திலே இருக்குது. லக்னத்திலே இருக்கிறதுனால இந்த சூரியனுடைய லக்னத்திலே சூரியனுடைய ஆட்சி வந்து இவர் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா தன்னுடைய ஒரு ஆதிக்கம் நிறைந்தவராக இருப்பாரு, ஒரு ஆளுமை நிறைந்தவராக இருப்பாரு, எதையும் சாதிக்கக்கூடியவராக இருப்பாரு, எதுவும் ஒரு நேர்மையான சிந்தனையுடையவராக இருப்பாரு. அந்த மாரி அந்த 1ஆம் பாவகத்தினுடைய தன்மை என்னவோ அதற்கேற்ப இந்த பலன்களை வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 5 எண்ணிக்கை உள்ளது பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வீட்லயே போய் 5ன்னு உட்காந்துரும். சோ 6ஆம் வீட்லயும் குரு பகவான் 5 போய் உட்கார்ந்துட்டதுனால அந்த 6ஆம் பாவகத்துக்கான அந்த காரியங்களும் இவர் செய்வார். ஆக சூரியன் அப்படின்னு இருக்கனால 6ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவர் கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதாவது எப்ப எடுத்துக்கணும்னா அவருடைய தசாபத்தி காலங்களை வரும்போதும் எடுத்துக்கலாம். 6ன்ற அந்த வீட்டுக்கு, 6ங்கிற வீடு நம்ம என்ன சொல்லுவோம், கன்னி வீட்டுக்கு சொல்லுவோம். கன்னி வீட்டுல வந்து இந்த சூரிய பகவான் அங்க இருக்கும்போதும் பாத்தீங்க அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளால் இந்த ஜாதகர் நிச்சயமாக அவதிப்படுவார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த 6ஆம் பாவத்தினுடைய காரணத்துவங்கள் அனைத்துமே இங்க வந்து நிச்சயமாக நடக்கும். ஏன்னா பரல்கள் 5 அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவர் வந்து அதிகப்படியாகத்தான் அந்த பாவகங்களுடைய தன்மைகளை அனுபவிப்பார். ஒன்று ஏதாவது வீடு வாகனம் கட்டின இப்ப இதுக்கு வந்து அம்மாவால சொத்து சுகம்லாம் அமையும் சொல்லியிருக்கோம். ஓரளவுக்கு அந்த சொத்து சுகம் இருக்கிறதுனால அதை கடன் வாங்கி எல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது அந்த மாதிரி கடன் சார்ந்த நிகழ்வுகள் கூட இவருக்கு வந்து அதிகமாக இருக்கலாம். இல்ல இந்த பாக்கியம் அவருக்கான சுகம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா ஒண்ணு பொருளை அடைக்கும், இல்லைன்னா வந்து உடல் சுகத்தை வந்து கெடுக்கும். அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து இங்க எடுத்துக்கலாம். அதே போல அடுத்த 5 அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5ன்ற பரல்கள் வாங்கியிருக்கிறதுனால சூரியனால் அங்க சூரியனால் ஏற்படக்கூடிய ஒரு தந்தைக்கு ஏற்ற ஏதாவது ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது நம்ம தந்தையா எடுத்துக்கிறோம். சோ அப்படிங்கறதுனால அந்த தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இல்ல ஜாதகர் நல்ல அயன பயன சோகத்தோட நல்லா தூக்கமானது உள்ள சுகவாசியா வந்து இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது இங்க இருக்கிறதுனால இந்த 12ஆம் வீட்டில் சூரியன் சம்மந்தப்படுறதுனால ஜாதகருடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படும்ன்றது இந்த பரல்கள் வைத்து நம்ம வந்து பலன் சொல்லலாம். இதே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது 4 பரல்கள் அப்படிங்கிறது ஒரு மத்தியமம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்பல 5 அப்படின்னா சப்போஸ் இவருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் அது மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்துச்சுனாலும் இந்த காலகட்டத்துல நடக்கும். அதாவது இந்த 5ல் அதாவது சிம்ம வீட்டிலேயே சூரியன் பிரவேசம் செய்வது நிச்சயம் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், குலதெய்வ அருள் கிட்டம், பூர்வ புண்ணியமாக நம்மளுக்கு அனைத்துமே நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். 3ஆம் பாவகத்திலேயே வந்து 4 பரல்கள் இருக்கிறதுனால இவருடைய முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கும். சகோதரத்தினுடைய ஒரு நட்பு, அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இதே போட்டித் தேர்வுகள் அந்த இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த போட்டித் தேர்வுகள் ஏதாவது இவங்க எழுதினாங்கனாலும் நிச்சயமாக அந்த போட்டித் தேர்வுல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 5 நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது 4 பரல்கள் கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா 9. இங்க 9 அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கு. இந்த பாக்கியம் அப்படிங்கிறது 4 பரல்கள் வாங்கியிருக்கிறதுனால நிச்சயம் இருக்கு. அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ஏற்கனவே இந்த சொத்து சுகம் அப்படிங்கிறது அமையும் சொல்லியிருக்கனால இந்த 6ஆம் வீடு பரல்கள் அதிகமாக நிச்சயம் இருக்கு. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத இங்க நம்ம வந்து நல்லாவே முடிவு செய்துக்கலாம். அடுத்தது 10 10லயும் வந்து ஒரு 4 அப்படிங்கிறதுனால
இவருக்கு வந்து இந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இது சூரியன் சார்ந்ததா இருக்கனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வேலையும் இந்த ஜாதகருக்கு கிட்டும் அப்படிங்கறத நம்ம எடுத்து பலனாக சொல்லலாம். அதே நேரம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 3, 3, 3, 2 இதெல்லாம் இருக்கக்கூடியது அந்த பாவகத்தினுடைய தன்மைகளை அவர்களுக்கு குறைவாகத்தான் கிட்டும். அதுவும் வந்து ஒரு தடை தாமதமாக ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள்ல இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து பலன் சொல்லணும். இப்ப 2ஆம் வீட்டுல இருக்கு சூரியன் அப்படின்றது மட்டும்தான். இப்ப 2ல இருக்கிறதுனால ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும், தந்தையால் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். இல்லையா சூரியன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வலது கண்ணுல பிரச்சனை வருது அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். சோ இது மாரி அந்த 2ஆம் பாவகத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த காரகத்தோட நம்ம என்ன சொல்லலாம், இது மைனஸ், அந்த பரல்கள் குறைவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் பலனாக நம்ம இதுல எடுத்து சொல்லலாம். அதே போல 3ஆம் பாகம் பரல்கள் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது மட்டும் 7ஆம் வீட்டுல இது மாதிரி 3 பரல்கள் இருக்கிறதுனால ஜாதகருடைய மனைவி மூலமாக இவருக்கு ஏதோ பிரச்சனைகள் வரலாம், இல்லைன்னா கூட்டு தொழிலாளர் மூலம் இவர்களுக்கு பிரச்சனை வரலாம், இல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாலினர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மூலம் இவர்களுக்கு பிரச்சனை வரலாம். அந்த மாரியே நம்ம இதுக்கு பலன் சொல்லலாம். 8ஆம் பாவகம் அப்படின்னு இருக்கக்கூடியதுலயும் பாத்தீங்கன்னா பரல்கள் கம்மியா இருக்கிறதுனால இவருக்கு ஆயுள் பயம் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இல்லையா இவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்பான்மை அப்படிங்கிறது ஒரு தன்மை இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஆராய்ச்சி தன்மை அப்படின்னா அதை வந்து குதர்க்கமான வழியில பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா பரல்கள் அதிகமாக இருந்தா நல்ல வழியில் ஆராய்ச்சி பண்ணி இப்ப ஒண்ணு இல்ல இப்ப ஜோதிடம் இதெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுல ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா அது சிறப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாந்திரிக வழியில ஏதாவது கெடுபலன் செய்யறதுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா அந்த மாரி நிகழ்வுகள் வந்து இந்த 3ங்கிற வீட்டுல 3 பரல்கள் வாங்கினால 8ஆம் வீட்டுல இருக்கும். ஆக இந்த பரல்களை வைத்து இந்த கிரகத்தையும் வைத்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா பயன் சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த அஷ்டவர்க்க பரவனுடைய ஒரு சிறப்பான அம்சம். இதே போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம எடுத்து அதை பரல்கள் போட்டு நம்ம இதெல்லாம் செட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் இது ஒரு பாக்ஸா நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்ப ஜாதகம் எடுத்தாலும் நம்ம கோச்சாரத்துல போதா இப்ப இந்த கிரகங்கள் இப்ப இந்த மாதங்கள் சொன்னோம் இல்லைங்களா? இப்ப இந்த மாதங்கள் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா இப்ப இந்த இதுல வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்ன செய்யணும், ஒரு முயற்சி செய்தால் வந்து ஏதோ கொஞ்சம் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கோம். அப்ப சூரியனுக்கு வந்து எப்ப முயற்சி செய்யலாம், அப்ப அந்த முயற்சி செய்ததற்கு யாராவது ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு இடத்துக்கு போறதோ இல்ல கவர்மெண்ட் சார்ந்த ஆட்களை போய் பாக்குறதோ அப்படின்னா எந்த மாரி நேரத்துல போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இந்த 3 இதை நம்ம பிரிச்சோம் பாத்தீங்களா, 1ல இருந்து 4 வரைக்கும், அப்புறம் 5ல இருந்து 8 வரைக்கும், அப்போ 9ல இருந்து 12 வரைக்கும். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரல்களை 3 கூட்டிக்கணும். அந்த 4 இடத்துல உள்ள பரல்களை நம்ம கூட்டும் போது அந்த 3 இடத்துலயும் எந்த இடத்துல உங்களுக்கு பரல்கள் அதிகமாக வருகிறதோ, காலையில அதிகமா பரல் வருதா, இல்ல மதியத்துல அதிகமா பரல் வருதா, இல்ல இரவு நேரத்துல பரல்கள் அதிகமாக வருதா, அந்த நேரங்கள்ல நீங்க போய் அது சார்ந்த நிகழ்வான அந்த பெரிய ஆட்களையோ அந்த மாதிரி இல்ல நம்ம ஆபீஸ்ல தான் போய் பார்க்கணும், ஆபீஸ்ல இரவு போக முடியாது, அப்ப அதிகாலை அப்படிங்கும் போது நீங்க அந்த நேரத்துல நம்ம போய் பார்க்கலாம். அந்த நேரங்கள் அப்படிங்கிறது அந்த நேரத்துல நீங்க பரல்கள் அதிகமா இருக்க நேரத்தை தேர்வு செய்தீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதுதான் இந்த ஒரு கான்செப்ட் பரல்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒவ்வொன்றுக்கும் அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒவ்வொரு இதுக்குமே போட்டோம்னாலே நமக்கு டைம் ஆகும். இது போல முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து இது மாதிரி போட்டுட்டு பாருங்க அது ஒவ்வொரு இதுக்கும். அது வேணா நான் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேணா அந்த பரல்கள் சொல்லிடுறேன். இல்லையா நீங்க பஞ்சாங்க மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஜோதிடர் தான் இருப்பீங்க. அதனால அந்த பரல்கள் வந்து பார்க்கக்கூடிய இட அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய பஞ்சாங்கத்துல இருக்கு. இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இந்த வாசன் பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, கீழே 123ஆம் பக்கம் இப்படி கொடுத்துருப்பாங்க. சூரியனுக்கு எத்தனை பரல்கள், சந்திரனுக்கு எத்தனை பரல்கள், இது மாதிரி ஒவ்வொரு பரல்கள் கொடுத்து அந்த ஒவ்வொரு கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது அந்த கீழே அட்டவணையில இருக்கு. சரிங்களா? எண்ணிட்டே இருக்கிறது ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தினுடைய பக்கம் வந்து 123 இருக்கு. உங்க போட்டோ எடுத்தனாலும் நான் வாட்ஸ்அப்ல போடுறேன், தெரியாதவங்க பாத்துக்கோங்க. சோ இப்ப எப்படி நம்ம சூரியன் அப்படிங்கிறது அந்த மற்ற இந்த 7 கிரகத்தோட லக்னத்துக்கும் சேர்த்து அதை அனுப்பிச்சாங்களோ அதே போல இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் 49 பரல்கள் உண்டு. அந்த 49 பரல்களையும் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு இத்தனை, செவ்வாய்க்கு எப்படி, சந்திரனுக்கு எப்படி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம், சூரியன் நின்ற இடத்துல இருந்து சந்திரன் நின்ற இடத்துல இருந்து அந்த ஒவ்வொரு கிரகங்களையும் பார்த்து குறிச்சோம்ல, அதே போல அந்த இப்ப போட்ட அதே ஜாதகத்துல அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து போடும் போது அது போட்டு டோட்டல் நீங்க கூட்டிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த சந்திரனுடைய நிகழ்வை வந்து அந்த
அந்த டோட்டல் காலத்தை வச்சு நம்ம அந்த 12 பாவகத்துல எப்படி அந்த சந்திரனால் அந்த நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். இப்ப சந்திரன் அப்படிங்கிறதுனா அம்மாவோட இப்ப சந்திரன் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்துச்சுன்னா நம்ம மனம் சம்பந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் எது எப்படி இருக்கும், அவருடைய மனம் ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த சந்திரன்ல கண்டலாம். 2 அப்படிங்கிறதுனால அந்த வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் அந்த பாவகத்தோட இணைச்சு அந்த பலன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிட்டும், இல்ல குறைவாக இருந்துச்சுன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவகத்தோட அந்த பரல்கள் சம்பந்தப்பட்டு. பொதுவாக வந்து 4 பரல்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். 4க்கு மேல இருந்துச்சுன்னா 5, 6, 7, ஏன்னா ஒரு இடம் அப்படிங்கிறது 8, அதாவது 7 கிரகங்களோட ஒரு லக்னம் அப்படின்னு சேர்ந்திருக்கிறதுனால ஒரு கட்டத்துல வந்து 8 புள்ளிகள் அப்படிங்கிறது 8 பரல்கள் கட்டாயம் வரலாம், அதுக்கு மேல நிச்சயம் வராது. 9, 10 நீங்களாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. 8 பரல்களுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு வராது. அதே போல 0 அந்த ஒரு கட்டத்துல பரல்களே எந்த கிரகத்துக்கும் கொடுக்கல அப்படின்னா 0ங்கிற எண்ணிக்கையும் வரும். ஆக அந்த 0 to இந்த 8 பரல்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை தான் உங்களுக்கு அந்த கட்டங்கள்ல வரும். அது போல நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போட்டு அந்த பரல்களை மொத்தத்தை கூட்டி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு கிரகத்துக்கு கொடுக்கப்பட்ட டோட்டல் வந்து பிரிச்சு கொடுக்கப்பட்டதும் அது கரெக்டா வருதான்னு பாருங்க. அது மாதிரி சரியாக நீங்க போட்டதும் அதுவும் சரியாக வந்தாதான் அந்த பலன்கள் அப்படிங்கறத நீங்க குறுக்குறது நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரி நீங்க பலன்கள் போட்டு சிறப்பா பாருங்க. இது போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா கடைசியில தான் ஹைலைட் என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பின்வாஸ்டகம் அப்படின்றது பேரு. பின்வாஸ்டகம் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட முறையில வந்து எடுத்து செய்யறது. இது தனிப்பட்ட முறையில அப்படிங்கிறது இந்த மாதத்துக்காக அந்த தினமும் நடக்கிறது அப்படி சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து எல்லா கிரகத்துக்கும் போட்டு இப்ப இது எப்படி சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி முதல் அப்படின்ற ஒரு ராசியில வந்து எப்படி 5 பரல்கள் வந்துன்னு சொன்னோமோ அதே போல இந்த சந்திரன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுடைய மொத்த ராசியில நம்மளுடைய இந்த கிரகங்களுடைய நிலைமை என்ன டோட்டலாவே நம்ம லைஃப் லாங் இதுதான் நடக்கும். இப்ப மாதம் அப்படின்னு சொல்லாம ஓவரால் இந்த மாசத்துல வந்து இந்த மாரி நடக்கும் அப்படிங்கிற பலன்களாகவும் அந்த மாரி வருட பலன்களாகவும் நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். அதான் சர்வாஷ்டக பரல்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம போறோம். அதனால இதை வந்து நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த அட்டவணை இந்த பஞ்சாங்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து போட்டு உடனே அனுப்பிச்சிடுறேன். நீங்க பிராக்டிஸும் பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்வு வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த சர்வாஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ்ல நம்ம இது மாதிரி டோட்டலா நானே எல்லாத்துக்கும் போட்டு டோட்டல் பண்ணி இந்த டோட்டல் நம்பருக்கு அப்படியே ஒரு போட்டோ மாதிரியே முன்னாடி அனுப்பிச்சு விட்றேன் கிளாஸா இருக்கும் போது. அதை நீங்க கையில வச்சுக்கோங்க. அப்படியே பார்க்கும்போது நான் பலன் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சர்வாஷ்ட பலன்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு வகுப்புல வந்து சொல்றேன். ஸோ இது வரைக்கும் வந்து என்னுடைய உரையை வந்து மிக அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டு குறித்து கொண்டமைக்கு அனைவருக்கும் நன்றியையும், இந்த வாய்ப்பை கொடுத்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைக்கு என நன்றியும் வணக்கத்தையும் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வண்டையும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதன் தொடர்ச்சி இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். வணக்கம். வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. உங்களுடைய மலைச்சாரல் போல் உங்களுடைய பரல் பற்றிய வகுப்பு அருமையாக இருந்தது. கடைசியாக நன்றியுரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 97வது நாள். கூட்டினால் 7 என்பது கேது. எனவே ஜோதிடம் பற்றிய உரை இன்று. மேலும் 7 என்பது மஞ்சுளா அசோக் என்னும் பெயருக்கு 7 எழுத்து கொண்டது. இன்றைய தேதி 7. எனவே 7 என்பது கேது என்றால் தடை. எனவே வகுப்பு எடுக்க ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டு விட்டது. மேலும் 7/4/2026 கூட்டினால் 3 என்பது குரு. எனவே இன்றைய குரு அம்மா தான். மேலும் புனர்பூசத்தில் பிறந்த குரு சாரம் பெற்ற இன்றைய குரு மஞ்சுளா அம்மா. மேலும் பரல் என்றால் 3 எழுத்து. எனவே இன்றைய தலைப்பு அதுவே தான். மேலும் இன்றைய தமிழ் தேதி 24. கூட்டினால் 6 என்பது சுக்கிரன். இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் செவ்வால் மாதத்தின் தேதி 18 என்பது கூட்டினால் 9. எனவே நவகரம் பற்றிய ஜோதிட உரை. மேலும் ஏப்ரல் மாதம் என்பது 4வது மாதம். 4 என்பது ராகு. இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி. எனவே செவ்வாயின் சஷ்டியும் முருகனுக்கு உகந்தது. முருகன் என்றாலே செவ்வாய் என்றால் சிவப்பு. மேலும் இன்றைய யோகி குரு என்றால் மஞ்சள். எனவே இன்று அம்மா மஞ்சள் மற்றும் சிவப்பு கலந்த உடையுடன் வந்துள்ளார். மேலும் இன்று கேட்டை நட்சத்திரம். கேட்டை என்பது புதனுடைய சாரம். புதன் என்றால் ஜோதிடம். சந்திரன் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். சந்திரன் என்றால் வெள்ளை.
எனவே அம்மா இருக்கும் அறை முழுதும் வெள்ளை நிறம் உள்ளது. மேலும் இன்று வரியான் நாம யோகம், இதனுடைய அதிதேவதை குபேரன். குபேரன் அதாவது குருவை சார்ந்து வந்துள்ளதால் எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இன்று சந்திராஷ்டமம் கிருத்திகை. கிருத்திகை என்பது சூரியனுடைய சாரம், சூரியன் என்பது கண்ணாடி. எனவே அம்மா கண்ணாடியுடன் வந்துள்ளார். சூரியன் என்றால் தலைமை, அதாவது டான் என்றும் அழைக்கலாம் சூரியனை. எனவே அம்மா இந்த சுடர்மணியின் டானாக உள்ளார். எனவேதான் அம்மாவின் பின்னால் இருக்கும் கேலண்டர் டான் சயின்டிபிக் சப்ளையர் என பெயரில் உள்ளது. மேலும் இதுவரை பரல் பற்றி வகுப்பு மலைசாரல் போல் மிக சிறப்பாக எடுத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.